உள்ளுக்குள் இறைவனை காண திருச்சிற்றம்பலம் உச்சரிக்கிறோம். சிவபக்தர்கள் இறைவனை வழிபடும் போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி வழிபடுவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த புனிதமான சொல்லின் நேரடி பொருள் என்னவென்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? திருச்சிற்றம்பலம் என்ற சொல் 3 பகுதிகளை கொண்டது. திரு, சிற்று மற்றும் அம்பலம். திரு என்பது புனிதமான அல்லது பெருமைக்குரியதை குறிக்கும். சிற்று என்றால் சிறிய அல்லது குறுகிய என்று பொருள். அம்பலம் என்றால் பொது இடம், சபை அல்லது மண்டபம் என்று பொருள். இவை 3ம் சேர்ந்து புனிதமான சிறிய சபை அல்லது புனிதமான சிறிய அரங்கு என்று பொருள் தருகின்றன. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலின் மையப்பகுதியான சிற்சபையையே இது குறிக்கிறது. சிற்சபை என்பது ஞானத்தின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. ஆகவே நாம் திருச்சிற்றம்பலம் என்று உச்சரிக்கும் போது நம்முடைய இதயமே அந்த புனிதமான சிற்சபை என்றும் அங்கு இறைவன் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் என்றும் உணர்கிறோம். இது வெறும் சொல் அல்ல, அது நம் ஆன்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு பிரார்த்தனை. உள்ளுக்குள் இறைவனை காண அடுத்த கட்டத்தில் நம்முடன் இருங்கள்.